ஆனா கனகாவோட திட்டம் எதுவும் பலிக்கல. மாயா சொன்ன மாதிரி அந்த சக்தி ஸ்பந்தன தீபத்தை கொண்டு போய் பூஜை அறையில வச்சிட்டோம். அப்புறம் எலுமிச்சம்பழத்தையும் முட்டையும் அவ சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தி 4 பக்கத்திலையும் புதைச்சிட்டோம். இனிமே அவளால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவே முடியாது. மாயா, நாம எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரியே வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி, போன கொடுங்க. இந்தா. அர்ஜுன், சொல்லு மாயா. எல்லாத்தையும் சொன்னபடி செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரி, அடுத்து நான் சொல்றத பண்ணுங்க. சொல்லு மாயா, என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் பூஜை அறைக்கு போய் அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே இருங்க. என்னோட பூஜை இங்க உச்சத்தை அடையும் போது சக்தி ஸ்பந்தன தீபம் காத்துல அசையும். அப்படி நடந்ததும் உடனே போன் பண்ணி எனக்கு தகவலை சொல்லுங்க. சரி மாயா, தீபம் அசைஞ்சதும் உடனே கூப்பிடுறேன். என்னடா? நம்ம எல்லாரையும் மாயா பூஜாரியில போய் இருக்க சொல்றா. வாங்க போ, வாங்க. என்னை இயக்கும் இச்சா சக்தியே, அந்த கனகாவுக்கு உதவிக்கரம் நீட்டும் பேராற்றலை அடக்கு முடக்கு. அவளுக்கான சக்தி பிரயோகத்தை தடை செய்து எனக்கு வழிகாட்டு. கனகா என்ற ஸ்திரீக்கு கொடூர மரணம் சம்பவிக்க என் பூஜையை ஏற்று காரியத்தில் இறங்க. மாயா, மாயா, தீபம் அசையுது மாயா. டேய் அர்ஜுன், தீபம் அசையுது. அர்ஜுன், அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடா. சரிம்மா. சொல்லு அர்ஜுன். அப்பா, இங்க தீபம் அசைய ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி சரி. மாயா, அங்க வீட்டுல இருக்கிற தீபம் அசைய ஆரம்பிச்சிருச்சா? என்னோட பூஜை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இனி கனகா வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த அம்மனோட அருள் சக்தி எதுவும் அவளுக்கு கிடைக்காது. இனி அம்மனோட சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சூப்பர் மாயா, சூப்பர். நீ சாதிச்சிட்ட. இப்ப நீ என்ன கேட்டாலும் அத கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நம்ம சந்தோஷத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் இன்னும் நேரம் இருக்கு. முதல்ல அந்த கனகாவை வீட்டுக்குள்ள வச்சு அழிக்கணும். அவளை மேல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். நீ சொல்றது சரிதான். ஆமா, கனகாவை எப்படி தீர்த்து கட்ட போற? சக்தி இல்லாத கனகாவை அழிக்கிறது உயிரில்லாத உடம்போட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி. அது ரொம்ப சாதாரண விஷயம். என்னடா இது? அமைதியா நின்னுட்டு இருக்கா. அப்பா, என்னப்பா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்கா? என்னடா?
இந்த நேரம் பார்த்துதான் இவங்க வந்து தொலைணுமா? அப்பா, எனக்கு என்னமோ இங்க நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட கௌரி போட்டு கொடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கு. என்னது? உண்மைதான் சித்தப்பா சொல்றேன். உன்னால. இங்க பாரு, அவ வசயத்துல இருந்து வெளியில வந்துட்டா. இப்ப அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவ திருவாய மூடிக்கிட்டு இரு. இந்த நேரத்துல இவங்க எங்க போயிட்டு வராங்க? ஏங்க இப்ப என்னங்க பண்றது? முதல்ல அவங்க கண்ணில் படாம மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். வாங்க. சரிங்கண்ணே. வாங்கக்கா. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? கோவிலுக்கு போயிட்டு வரோம். நீ ஏன் பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போறதா இருந்திருந்தா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அங்கேயாவது வந்து நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஏன் இங்க என்னாச்சு? எதுனாலும் மறைக்காம சொல்லு. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி உன்னையே அறியாம உன் கைக்கு கத்தி வந்துச்சோ அதே மாதிரி என் கையிலயும் கத்தி இருந்துச்சு. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. என்ன சொல்ற கௌரி? இந்த நடு ராத்திரியில நீ ஏன் கத்தி எடுக்கணும்? அது தெரியல சித்தப்பா. அது மட்டும் இல்ல, அந்த கத்திய வச்சு நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. வீட்ல குழம்பி போய் நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குது. ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சின்னையா, அதையும் இதையும் சொல்லி கௌரியை ஏன் பயமுறுத்துறீங்க? என்ன? நான் பயமுறுத்துறேனா? ஆமா, பின்ன என்ன? நடுச்சாம நேரம் கௌரி தூக்கத்துல அவளுக்கே தெரியாம எதையாவது எடுத்திருப்பா. அது கத்தியா இருந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு தூக்கத்துல நடந்து இங்க வந்திருக்கலாம். அப்போ ஏதாவது பண்ணிருக்கலாம். யதார்த்தமா நடந்தத நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்க. ஆமா சின்னையா, கௌரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தூக்கத்துல நடந்து பக்கத்து வீட்டுக்கே போயிட்டா. அந்த மாதிரி கூட இன்னைக்கு நடந்திருக்கலாம்ல. நல்ல வேளை நீங்க சொன்ன மாதிரியே இங்க நடந்தது எதுவும் கௌரிக்கு ஞாபகத்துல இல்ல. இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாது. எப்பவாவது புத்தி வந்துச்சு. இந்த மாய மந்திர வேலையெல்லாம் இருமுன கத்திடா. அசந்தா நம்மளைய போட்டு தள்ளிடும். இனியாச்சும் எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மூஞ்ச பாரு. என்ன வேடிக்கை பாக்குற? சரி சரி வாங்க. சரி சரி, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். வாங்க உள்ள போலாம். வா கௌரி. துர்காவுக்கு தெரியல, ஆனா அவளை கூட்டிட்டு போன கனகாவுக்கு தெரியும். கனகா இங்க இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச எதையுமே செய்ய முடியாது. சொல்லப்போனா வீணாவை இழந்த மாதிரி காவேரியையும் நம்ம இழந்துருவோம். என்ன மாயா சொல்ற? ஆமா, அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வீணா பேருக்கு பதிலா உங்க பேர் தானே இருந்துச்சு. கனகாவோட அடுத்த குறி காவேரி தான். வரப்போற பௌர்ணமி திதியில காவேரி சாக போறது உறுதி. மாயா, மாயா, நீயே இப்படி சொல்லலாமா? அப்ப நான் சாக போறேனா?
உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் சாக போறேனா? ஐயோ, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அக்கா, எனக்கு பயமா இருக்கு. காவேரி, 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 அழாம இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க இருக்கோம். எதுவா இருந்தாலும் நாங்க பார்த்துப்போம். மாயா, எங்களுக்கு உதவி பண்ணதானே நீ வந்த. அப்படி இருக்கும்போது காவேரி சாக போறான்னு ஏன் சொல்றது சரியா படுதா? ஜமீனையா, நான் திரும்பவும் சொல்றேன், கனகாவோட அடுத்த குறி காவேரி தான். ஆனா இந்த மாயா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த கனகாவை அழிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காவேரிய காப்பாத்தணும்னா கனகாவோட சக்தியை கண்டுபிடிச்சு அந்த சக்தியையும் அவளையும் அழிக்கணும். அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். மாயா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கனகாவை அழிக்க முடியுமா? ஏன் முடியாது? அவளை அழிக்க நமக்கு கிடைச்சிருக்கிற அஸ்திரம் தான் துர்கா. அந்த துர்காங்கிற அஸ்திரத்தை வச்சுதான் கனகாவையும் அவளோட சக்தியையும் அழிக்க முடியும். நான் சொல்ற மாதிரி துர்கா கிட்ட நீங்க எல்லாரும் போய் சொல்லுங்க. சரி, இப்பவே போய் துர்கா கிட்ட பேசுறோம். என்னங்க, வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. அகிலா, எங்க அவ? துர்கா, துர்கா, துர்கா! ஐயோ, இப்பதானே நம்ம கிட்ட பேசிட்டு போனா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? துர்கா! ஆனா இவ துர்காவா கனகாவான்னு தெரியலையே. நிஷ்டைக்குள்ள போகும்போது இந்த வீடு ஒன்னா இருக்கு, வெளியில வரும்போது வேற ஒன்னா இருக்கே. மாயாவும் ஆவுடையும் இப்போ என்ன குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. போய் பாப்போம். ஆஹா, துர்கா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காளே. இத பார்த்ததுமே பசி வயித்து கிள்ளுது. இன்னைக்கு ஒரு புடிதான். கனகா, நீ இங்கதான் இருக்கியா? வா என் கூட. என்ன எங்க கூப்பிடுற? பெரியய்யா கிட்ட வந்து நீ தான் கனகான்னு ஒத்துக்கோ. ஆஹா, அடுத்த பஞ்சாயத்தா? பசிக்குது, விதவிதமா சமைச்சு வச்சிருக்க, சாப்பிடலான்னு இருந்தேன். இப்ப போய் கூப்பிடுறியே. எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. ஆனா 2 நிமிஷம் நீ தான் கனகான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு. நான் எதுக்காக கனகான்னு ஒத்துக்கணும்? விஷக்கன்னிகா கிட்ட இருந்து சின்னையாவை காப்பாத்த பெரியய்யா மந்திரவாதிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. துர்கா யாருன்னு தெரிஞ்சாதான் சின்னையா கட்டின மாங்கல்யத்தை வச்சு அந்த பூஜைய பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. ஆமா, விஷக்கன்னிகா விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சொன்னேன். மாயாதான் விஷக்கன்னிக்கான்னு தெரியாம அவகிட்டே போய் சொல்லிருக்கியே. இங்க பாரு துர்கா, உன்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் கனகா, மத்த எல்லாருக்கும் நான் துர்கா தான். நானும் இங்க துர்காவா இருக்கிற வரைக்கும் தான்
உனக்கு நல்லது. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ அதை சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத. சின்னையாவ உயிர் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்றேன். இந்த பாரு, எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம். ஆனா என் சின்னையாவுக்காக வந்து நீதான் கனகான்னு ஒத்துக்கோ. எனக்கு அது போதும். அதெல்லாம் முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ வந்து சொல்லலனா இங்கே கழுத்தறுத்து செத்துருவேன். சரி சொல்றேன், முதல்ல கத்திய கீழே போடு. மாட்டேன். நீ வந்து பெரியய்யா கிட்ட சொன்னாதான் கழுத்துல இருந்து கத்திய எடுப்ப. என்ன பாக்குற? வா, வந்து சொல்லு. வந்து சொல்லு. சரி. நம்ம நினைச்ச மாதிரியே கௌரி அக்னி குண்டம் இறங்கிட்டானா ஈஸியா காவேரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த ஐயோ, என்னக்கா இவ இப்படி வரா? என்னங்க இது? ஏய், என்ன பண்ற நீ? என்ன பாக்குற? நீதான் கனகான்னு இவங்க கிட்ட சொல்லு. ஆமா பெரியய்யா, இவ துர்கா, நான் கனகா. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க? நான் இப்படி சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க கனகா. நீதான் கனகான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? நக்கல் அடிக்கிறியா? இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் யூகிச்சேன்டி. அதனாலதான் ஸ்கெட்ச் கௌரிக்கு போட்டிருக்கேன். உங்கள கனகா யாரு துர்கா யாருன்னு அவ சொல்லுவா, இல்லன்னா அக்னி குண்டத்துல இறங்கி சாவா. நான் தான் கனகான்னு இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாதானே நல்லா இருக்கும். நான் தான் கனகான்னு எப்படி நானே சொல்ல முடியும்? கனகா வேண்டாம், நீ இப்ப உண்மையை சொல்லல உன்னை கத்தியால குத்திடுவேன். நீ தான் கனகாங்கிறத சொல்லு. ஐயோ கனகா, குத்திராத, எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா? உங்கள துர்கா யாரு கனகா யாருன்னு நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். வெளியே போங்க முதல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ உன் கடமையை செய் கௌரி. அப்படி பாக்குற? என் கௌரி கையால அலங்காரம் பண்ணிக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னோட விரல் என் முகத்துல படுறது, நீ பச்சை குழந்தையா இருக்கிறப்ப உன் பிஞ்சு விரலால என் கண்ணத்தை வருடி கொடுப்ப. எனக்கு அப்படியே சிலிர்ப்பா இருக்கும். இப்ப நீ அலங்காரம் பண்றப்ப எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, நீ இப்படி எல்லாம் சொன்னா நீதான் துர்கான்னு நான் நம்பிடுவேனாக்கும். நீ நம்பலனாலும் நான் தான் துர்காங்கிறதும் நீ என் பொண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும்ல.